சூப்பர். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே மாமா. 48 முடிஞ்சிச்சு. அப்புறம் அத்தை கஷ்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அப்புறம் சமையல்ல அசத்தி அருண் மாமாவை அடிமையாக்க முடியாதுல்ல அத்தை. அத மனசுல நினைச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஈஸியா பண்ணிடலாம் அத்தை. சரிடி, அடுத்து வேணும்னு சொல்லு. தோப்புக்காரன் தான் போட்டாச்சு. தக்காளி வெங்காயத்தை அள்ளி அதுல போட்டு கிளற சொல்லு. அத்தை அடுத்தது இந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் அள்ளி அதுல போட்டு கிளறுங்க அத்தை. தக்காளி வெங்காயம் வெட்டியாச்சு. இப்ப என்ன மொத்தமா கொட்டணுமா அதுல? ஆமா மொத்தமா போடுங்க. கொட்டியாச்சு. முன்ன பின்ன சமைச்சிருந்தா இதெல்லாம் தெரியும். ஏய் சொல்லி தொலை. அடுத்தது என்ன? பாவக்கா சொல்லுங்க. அடுத்தது என்ன? 4-5 பாவக்காய் எடுத்து அதுல கட் பண்ணி போட சொல்லு. அடுத்து பாவக்காவா? அடுத்தது அத்தை அடுத்தது அந்த பாவக்காவை போடுங்களேன். பாவக்காயா? ஆமா பாவக்காதான் போடுங்க அத்தை. அத்தை பிரியாணில எதுக்கு பாவக்கான்னு தானே கேக்குறீங்க? இல்ல நான் கேட்க மாட்டேன். இது பாரம்பரிய சமையல். கண்டிப்பா பாவக்காய் போட்டா நல்லா இருக்கும் போல இருக்கு. இரு. சூப்பர் அத்தை. ஆமா அத்தை, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். பாவக்காயும் கொட்டிட்டேன். அப்புறம் வேற என்ன பண்ணணும்? மைதா மாவை கொட்ட சொல்லு. ஓ சொல்லு. சொல்லு. அத்தை அடுத்து அந்த மைதா மாவு இருக்குல்ல, அத அள்ளி கொட்டுங்க. உமா, என்னதான் பாரம்பரிய சமையலா இருந்தாலும் நியாயம் வேணாமடி. மைதா எதுக்குடி பிரியாணில? அதுவும் இல்லாம மைதா உடம்புக்கு நல்லதே இல்ல. அத்தை மைதா நம்ம உடம்புக்கு நல்லது இல்லதான் அத்தை, ஆனா அது பிரியாணிக்கு நல்லது. கடவுளே, ஆகாத மைதாவை எவ்வளவு வாங்கி வச்சிருக்காங்க பாரு. அத்தை இப்ப நல்லா கிண்டி விட்டீங்கன்னா பாரம்பரிய பிரியாணியோட வாசனை அப்படியே 8 ஊருக்கு கமகமக்கும். அப்படியா? என்ன கன்றாவியோ. அத்தை அவ்வளவுதான் அத்தை, பிரியாணி ரெடி. பாவக்காய் பிரியாணி வித்து மைதா. இந்தியாவிலேயே யாரும் இப்படி சமைச்சிருக்க முடியாது. என்னால மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். அப்பா, ஒரு வழியா ஆச்சு. என்ன வாசனையே வரல? பிரியாணினா நல்லா மனமா இருக்குமே. ஐயோ, என்ன இது? கரண்டியும் வர மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் கூட வாசனையே வர மாட்டேங்குது. ஓ, கலரி பாப்போம். ஐயோ, என்ன பாதி வந்திருக்கு, மீதியை காணோம். இவனுங்க வந்துட்டானுங்களே. சித்தி நேரம் சமைச்சு முடிச்சிருப்பாங்கல்ல? ஐயோ, இப்ப என்ன பண்ணலாம்? இப்போ இங்க வச்சிருவோம். இந்த தட்டை எடுத்து மூடி வச்சிருவோம். வா 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 வாங்க 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 வாங்க. சித்தி சொன்ன மாதிரி பிரியாணி பண்ணிட்டீங்க போல இருக்கே. ஆமா, நிறைய பண்ணிருக்கேன். இந்த கொடுமைய இங்க பாரு. இப்படி ஒரு பாரம்பரிய பிரியாணிய உன் வாழ்க்கையில நீ சாப்பிட்டே இருக்க மாட்ட. ஏதோ நான் உனக்கு சித்தியா இருக்கிறதுனால இப்படி எல்லாம் செஞ்சு உன்னை அசத்துறேன். சாப்பிட்டு பாருடா. ஒருவேளை சொன்ன பெட்ல நீங்க ஜெயிச்சிருவீங்களோ? என்ன அருண் இப்படி சொல்ற? முதல்ல ரிசல்ட்ட பாரு, அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். அதுவும் கரெக்ட் தான் ஐசு. என்ன சித்தி, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா? பாருங்க பாருங்க. சாப்பிடுறா. சாப்பிடுறதா? முதல்ல பாப்போம், அப்புறம் சாப்பிடுறதா வேணாமான்னு. அடடடடடடா, சித்தி கலரே அற்புதமா இருக்கே. ஐசு, அந்த கரண்டி எடு, குடு. நல்லா இருக்கும் போல இருக்கே. ஆமா, உனக்காக தான் செஞ்சேன். வர மாட்டேங்குதே. இல்ல, ஏதோ எலும்பு சிக்கி இருக்கும் போல இருக்கு. அது கரண்டி. என்ன சித்தி இது?
வர மாட்டேங்குது. சித்தி, என்ன சித்தி இது? எல்லாரும் பிரியாணிய கரண்டில போடுவாங்க, ஆனா நீங்க கரண்டில பிரியாணிக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்களே. சித்தி, உண்மையிலேயே இது புதுமையான பிரியாணி தான். ஆமா அருண், இந்த பிரியாணிக்கு பேரு கரண்டி பிரியாணி தான். அப்படிதானே ஆண்டி? சிச்சி, அப்படிலாம் இல்ல. கரண்டி மட்டும் தான் மாட்டிச்சு. மத்தபடி டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும். நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்க. இத பாத்துருவோம். முதல்ல இந்த கரண்டி எடுத்துருவோம். எடுத்துரு. நான் புடிச்சிட்டா? எல்லாரும் சேர்ந்து என்னமா பண்றீங்க? பிரியாணி புடிச்சோம். பாத்தியா, வந்துருச்சுல. நான் சொன்னேன்ல. இல்லடா, இங்கெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. என்னது? அக்கா வந்து பார்த்தா திட்டுவாங்கடா. ஐயோ, ஆர்வம் இருக்க வேண்டியதான். அதுக்கு நீ இப்படியா? சித்தி, இதுக்கு பேரு பிரியாணியா? ஐசு, உனக்கு புரியலையா? சித்தி பிரியாணி செய்யல, கிரிக்கெட்டுக்கு பால் செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அருண், அப்படிதான் தெரியுது. அப்படிதான் தெரியுதா? அப்படிதான் இருக்கு. அப்புறம் சித்தி, இன்னொரு பிரியாணி செஞ்சிட்டீங்க அப்படின்னா பேட்டும் ரெடி ஆயிடும். நம்ம குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து 2020 விளையாடுவோம். என்ன சொல்றீங்க? நான் உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு முத தடவையா இந்த சமையல் கட்டுக்குள்ள போய் பிரியாணி செஞ்சு கொண்டு வந்தேன். அது ஆசையா 2 வாய் சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல. பாலு பேட்டுன்னு சொல்லி என் மனசை எவ்வளவு கஷ்டப்படுத்துற. இத பிரியாணின்னு சொல்லி எங்களை நம்ப வச்சீங்க பாருங்க. அதுக்கு கூட நான் ஃபீல் பண்ணல. ஆனா நான் செஞ்சது பிரியாணி தான் சொல்லி இப்ப ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா? அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இனிமேல கிச்சன் பக்கம் போனீங்க, முதல் டெட் பாடி நீயே தான் இருப்ப. போ. அப்ப சாப்பிட மாட்டீங்களா? சரி வேணா போ. உள்ள வரலாங்களா? வாங்க வாங்க வாங்க. இப்ப எதுக்கு இந்த ஜோசிக்காரன் உள்ள வரா? வணக்கம். 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 உட்காருங்க. வர சொல்லிருந்தீங்கம்மா. ஆமா ஜோசியரே, நான் இப்ப எதுக்கு உங்களை வர சொன்னேன்னா, ஆதிக்கடவுர் பரம்பரை வாரிசை ஏத்துக்கிற விழாவை பத்தி உங்ககிட்ட கேக்குறதுக்கு தான். நல்ல விஷயமா தான் வர சொல்லிருக்கீங்க. ஆமா, அது சம்பந்தமா நீங்க என்ன தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? வாரிசை ஏத்துக்க ஒரு நல்ல நாளை நீங்க பார்த்து சொல்லுங்க ஜோசியரே. ரொம்ப முக்கியம். பாத்திரலாமா? யாருமா பரம்பரை வாரிசை ஏத்துக்க போறீங்க? பார்வதி. கடவுளே. ப்ரோ, என்ன ப்ரோ, அம்மா அன்னிக்கும் நமக்கும் அடுத்தடுத்து சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா பார்வதிய வெளில ஒரு வேலையை அனுப்பும் போதே நினைச்சேன்டா, அம்மா பார்வதிக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்கன்னு. ஆமா ப்ரோ, அன்னிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்கல்ல. ஆமாண்ணா. ரொம்ப நல்லதுமா.
என்னாச்சு ஜோசியர? நீங்க திரும்ப திரும்ப சோழிய உருட்டி பிரசன்னம் பாக்குறத பார்த்தா வாரிசு அறிவிக்கிற விழாவுல தடை தடங்கள் தாமதம்னு எல்லாம் வருஷ கட்டி வரும் போல இருக்கே. தடங்கள் தானா வராதுமா. ம், ஆனா தடங்களை உண்டு பண்ணணும்னு இந்த வீட்டுக்கு வேண்டாத சில பேர் நினைக்கிறாங்க. ஜோசியரியா, தடங்கள் யார் மூலமா வரும்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? யார் மூலமா வரும்னு கேட்டா கண்டிப்பா என் மூலமா தான் வரும். அதுக்காக பணச்சாவல தான் தடங்கள் வரும்னு சொல்லுவாங்களா என்ன? யார் மூலமா வேணாலும் தடங்கள் வரலாம். ஏற்கனவே இந்த மாதிரி வீட்டுல ஒரு விழா நடந்தது. அது உங்க முன்னோர்களுக்கு பிடிக்காததுனால அவங்க கோபம் தடங்களா மாறிடுச்சு. இப்பவும் அதே மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தடங்கள், தடை, தாமதம் இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க ஜோசியரே. கோபமா இருக்கிற உங்க முன்னோர்களை முதல்ல சாந்தப்படுத்தணும். அப்பதான் பார்வதிய அந்த ஆதி கடவுள் பரம்பரை வாரிசா நீங்க நியமிக்கிறதுல எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். பார்வதிய எப்படி நீங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி உங்க முன்னோர்களையும் ஏத்துக்க வைக்கணும். அதுக்கு பார்வதி 3 நாள் கௌரி விரதம் இருந்து முன்னோர்களையும் அம்பாளையும் வேண்டிக்க சொல்லுங்க. முதல் 2 நாள் வெறும் பால் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருந்து உங்க பரம்பரை வழக்கப்படி கலச பூஜை பண்ணி அத தலையில சுமந்து கோவில வலம் வந்து அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்றோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பார்வதி தலையில இருக்கிற அந்த கலசம் அம்மன் பாதத்தை தொடணுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் தரைய தொட்டிடக்கூடாது. இந்த விரதத்துல எந்த தடங்களும் வராம பாத்துக்கணும். அப்படி மீறி வந்துட்டா ஆதிக்கடவுர் பரம்பரை முன்னோர்கள் பார்வதிய தன்னோட அதிகார வாரிசா ஏத்துக்கலன்னு அர்த்தம். நல்லா இருக்கு. சரி, இது நல்லபடியா நடந்து முடிஞ்சிட்டா அப்புறம் விழாவை நடத்தலாம் இல்லையா? தாராளமா நடத்தலாம். அப்போ விரதத்தை ஆரம்பிச்சு விழாவை நடத்துறதுக்கு நல்ல ஒரு நாளா பார்த்து சொல்லுங்க. சரி, சொல்றேன். நாளைக்கே விரதத்தை ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமைக்குள்ள விரதத்தை முடிச்சு அன்னைக்கே வாரிசு விழாவையும் நடத்தி முடிச்சிடுங்க. அதுக்கு இன்னும் என்ன ஜோசியரே அவ்வளவு அவசரம்? இது ஆதிக்கடவுர் பரம்பரை விழா. இத அவ்வளவு சீக்கிரத்தையா நடத்திட முடியும்? எல்லாரும் இருக்கிறப்பவே நடத்திடுங்க, அதுதான் நல்லது. அதாவது எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறப்பவே விழாவை நடத்துறது நல்லதுன்னு சொல்றேன். அதுவும் இல்லாம விழாவை நடத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டா அந்த நல்ல காரியத்தை எதுக்காக தள்ளி போடணும்? உடனே நடத்தி முடிச்சிடுங்க. சரி ஜோசியரே, நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன். நல்லது. அருண், அம்மா, நீ கோயிலுக்கு போய் வெள்ளிக்கிழமை கலச பூஜை நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ண சொல்லிடு. பார்வதி 3 நாள் விரதம் இருக்கணும். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சிடலாம். ஓகேம்மா. நான் கோயிலுக்கு போயிட்டு எல்லா விஷயத்தையும் பாத்துறேம்மா. சரி ஐசு, நீ என் கூட வா. போயிட்டு வா ஐஸ்வர்யா. கஜேந்திரன், சொல்லுங்க.
சரி நான் வரேன். அம்மா, ஆஃபீஸ்லேருந்து கஜேந்திரன் கால் பண்ணாரு. ஆஃபீஸில் ஏதோ முக்கியமான மீட்டிங்கா, உடனே முடிச்சாகணுமா, நான் வரணும் அப்படின்றாங்க. நான் போய் முடிச்சுட்டு வந்துடுவா? ஆ சரி, போயிட்டு வா. ஓகேம்மா, போயிட்டு வந்துடுறேன். உமா, போதும், இதுக்கு மேல பார்க்க முடியாது. எழுந்து வா. இவங்களும் இவங்க பூஜையும். ஆ, அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க ஜோசியரே. பார்வதியோட பிறப்பு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தவிச்சீங்க. ஆனா இப்ப நீங்களே அதை சொல்ல வேண்டான்னு பார்வதி கிட்ட சொல்லியிருக்கீங்க. அது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் இப்ப முன்ன மாதிரி இல்ல. இப்போ பார்வதியை நான் முழு மனசோட ஏத்துக்கிட்டேன். அவளை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு ரகசியம் தெரியணும்? அதான் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டேன். இத கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா நீங்க வேண்டான்னு சொன்னாலும் கூடிய சீக்கிரம் அந்த ரகசியம் நிச்சயமா உங்களுக்கு தெரிய வரும். அந்த உண்மையை ஏத்துக்க அப்ப நீங்க தயாரா இருக்கணும். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. நல்லது.